வணக்கம் சிங்க பெண்களே, இந்த வீடியோல நாம இந்த 8 அறிகுறிகள் இருந்தா நீங்க கர்ப்பம் அப்படின்றது உறுதி. அது என்னெல்லாம் பாத்துடலாமா? ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வாழ்க்கை சூழல்ல கர்ப்பம் தரிக்கிறதுன்றது பலரிடையே ரொம்பவே சவாலான காரியமா இருக்கு. அப்படி கர்ப்பம் ஆனாலும் கூட மாதவிடாய் தள்ளி போகிற நேரத்தை மட்டும் வச்சுதான் கர்ப்பமா இருக்கிறோமா அப்படின்றத உறுதி செய்ய முடியும் இல்லையா? சோ அந்த மாதவிடாய் தள்ளி போறத வச்சுதான் பாத்தீங்கன்னா நம்ம கர்ப்பமா இருக்கிறோமா அப்படின்றத உறுதி செய்ய முடியும். அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் இல்லையா? இன்னும் சொல்லணும்னா சினிமாவில காட்டுறது மாதிரி வாந்தி, தலை சுற்றல் இந்த மாதிரியான அறிகுறிகளை நம்ம சொல்லலாம். ஆனா இந்த அறிகுறிகளை தாண்டி ஒரு பெண்ணோட உடல் கருவை சுமக்க துவங்கியதுல இருந்து முதல் நாள்ல இருந்தே அதற்கான அறிகுறிகளை காட்ட தொடங்கிடும். என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி ஜாக்கிரதையா இருக்க கர்ப்பிணிகளுக்கு உதவும் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம் சொல்லியிருந்தேன். ஓகே, மாதவிடாய் சுழற்சிங்க. இப்ப நம்ம சொன்னது மாதிரி மாதவிடாய் சுழற்சி தள்ளி போனா இதை கர்ப்பம் தரித்ததற்கான அறிகுறியா எடுத்துக்கலாம். காரணம், கர்ப்ப காலத்துல நஞ்சு கொடியால உற்பத்தி செய்யப்படுற HCG ஹார்மோன் சுரக்கும். இது பாத்தீங்கன்னா கருவை சுமப்பதற்கு தயார் பண்றது மட்டும் இல்லாம மாதவிடாயை நிறுத்துமாறு உடலுக்கு சொல்லுது. இந்த ஹார்மோன் கர்ப்பம் தரித்த நாள்ல இருந்து தொடங்கி 10 வாரங்கள் வரைக்கும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால மாதவிடாய் தள்ளி போனதுக்கு அப்புறம் வீட்டிலேயே கர்ப்பத்தை உறுதி செய்யற பிரெக்னன்சி கிட் மூலமா கர்ப்பத்தை நீங்க உறுதி செஞ்சுக்கலாம். அடுத்ததா வாசனை திறன். பொதுவா கர்ப்ப காலத்துல வாசனை திறன்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும். சில நேரங்கள்ல சாதாரணமா லேசா வர்ற வாசனைகள் கூட கர்ப்பிணிகளுக்கு வாசனை திறன் மிக அதிகமா இருக்கும். இன்னும் சில பெண்களுக்கு சமையல் செய்யும் போது ஏன் ஏதாவது அடுப்புல கொதிச்சா கூட குமட்ட தொடங்கிடும். சாதாரண அரிசி கொதிக்கும் இல்லையா, அது கூட அவங்களுக்கு குமட்ட தொடங்கிடும். பால் வாடையும் பிடிக்காது. இப்படி வாசனைகள்ல மாற்றங்கள் இருந்தா அது கர்ப்பத்திற்கான அறிகுறியா இருக்கலாம். அடுத்ததா சிறுநீர் கழிக்கிற உணர்வு அடிக்கடி ஏற்படும். கர்ப்ப காலத்துல சிறுநீர் கழிக்கணுன்ற உணர்வு வழக்கத்தை விட ரொம்ப அதிகமா இருக்கும். பகல் பொழுது மட்டும் இல்லாம நைட் டைம்லயும் இது இருந்துகிட்டே இருக்கும். இது கர்ப்ப கால அறிகுறியா எடுத்துக்கலாம். அடுத்ததா அதிகப்படியான சோர்வு இருக்கும். கர்ப்ப காலத்துல ஹார்மோன்களோட செயல்பாடுகள் அதிகரிக்கிற நிலையில இந்த சோர்வு வழக்கத்தை விட சற்று அதிகமாவே இருக்கும். இத கர்ப்ப கால அறிகுறியா கருத்துல வச்சுக்கலாம். அடுத்ததா உடலோட வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமா இருக்கும். ரொம்ப சோர்வா ஓய்வு எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இத காய்ச்சல் அப்படின்னு நினைச்சிடாம கருத்தரித்தலுக்கான அறிகுறியா நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததா குமட்டல்ங்க. என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் குமட்டல் உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு வாசனை கூட ஒவ்வாமையை உண்டாக்கி குமட்டல் உணர்வை உண்டாக்கும். அடுத்ததா பசியும் பசியின்மையும். கர்ப்பம் தரிச்சா பசி உணர்வு ஏற்படுறது முதல் உணவு விருப்பங்கள் வரைக்கும் அனைத்திலுமே மாற்றம் ஏற்படும். பிடிச்ச உணவுகள் பிடிக்காம போகும். பிடிக்காத உணவுகள் பிடிக்க தொடங்கும். ஃபுட் கிரேவிங்ஸ் அதிகரிக்க தொடங்கும். பசிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது. இது மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கர்ப்பம் தரித்ததனால் இருக்கலாம். வயிற்றுல அசௌகரியம் ஏற்படும். வயிற்றுல கரு ஆரம்பிச்ச உடனே கர்ப்பப்பை விரிய தொடங்கும். அதனால வயிற்றுல அசௌகரியத்தையோ அல்லது வலியோ சில பெண்கள் அனுபவிக்கலாம். இப்ப நம்ம சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே கர்ப்பம் தரித்த ஒரு பெண்ணுக்கு இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கர்ப்பகால அறிகுறி அப்படின்றது பெண்ணுக்கு பெண் உடல் வாகை பொறுத்து மாறுபடும். அதனால கர்ப்பம் தரிக்கிறத எதிர்பார்த்திருக்கக்கூடிய பெண்கள் இந்த அறிகுறிகளை கவனிக்கிறது அவசியங்க. அதே நேரம் இந்த அறிகுறிகளை அறிந்ததும் நீங்களா முடிவெடுக்கவும் செய்யாம மருத்துவரை அணுகி பரிசோதனை பண்ணி உறுதி செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பிரெக்னன்சி கிட்னு மெடிக்கல் ஷாப்ல இருக்கும். சோ நீங்க வாங்கி யூரின் டெஸ்ட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all.